பிக் பாஸ் சீசன் 8 தமிழ் கிராண்ட் ஃபினாலேக்கு வந்தாச்சு. இன்னும் 2 நாட்கள் மட்டும் தான் இருக்கு. யார் வின்னர் அப்படிங்கிறது நமக்கு சண்டே தெரிஞ்சிரும். அண்ட் இப்போதைக்கு வீட்டுக்குள்ள டாப் 5 யாரெல்லாம் இருக்காங்க அப்படின்னா, பவித்ரா, முத்துக்குமரன், சௌந்தர்யா, விஜய் விஷால், ரயான் இவங்க 5 பேர் தான் இருக்காங்க. எப்போதுமே சனிக்கிழமை ஒரு ஷூட்டிங், ஞாயிற்றுக்கிழமை ஒரு ஷூட்டிங் 2யும் எடுத்துட்டு அதை தான் ஞாயிற்றுக்கிழமை டெலிகாஸ்ட் பண்ணுவாங்க. ஆனால் இந்த முறை ஃபைனல் நடக்க போகிற மொத்த விஷயத்தையும் சண்டே மட்டும்தான் கேப்சர் பண்ண போகிறாங்க. அண்ட் ஒரு 3 to 4 ஹவர்ஸ் டிஃப்ரென்ஸில் அதுக்கப்புறம் நமக்கு டெலிகாஸ்ட் பண்ண போகிறாங்க. ஆமாம். அண்ட் இன்னைக்கு சனிக்கிழமை என்ன ஷூட்டிங் போயிருக்கு அப்படின்னா, வெளியேறின கண்டஸ்டன்ஸ்லாம் இருப்பாங்க இல்லையா, அவங்க எல்லாமே ஆடல் பாடல் இதெல்லாம் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் ஷூட்டிங் பண்ணிட்டு இருக்காங்க. பேட்ச் ஒர்க் எடுத்திருக்காங்க. அண்ட் இப்போதைக்கு வீட்டுக்குள்ள இருக்க டாப் 5லாம் பார்த்தீங்கன்னா க்ரூமிங் போய்கிட்டு இருக்கு. பிக் பாஸ் சீசன் 8 தமிழோட ஓட்டிங் பார்த்தீங்கன்னா நேத்தோட ஸ்டாப் ஆகியாச்சு. அண்ட் இப்போ வரைக்குமே ஓட்டிங்கில் லீடிங்கில் இருக்க பர்சன் யாரு அப்படின்னா முத்துக்குமரன் மற்றும் சௌந்தர்யா இவங்க 2 பேர் தான். இதில் முத்துக்குமரனுக்கும் சரி சௌந்தர்யாவுக்கும் சரி பயங்கரமான ஒரு போட்டி இருக்குது. ஆனாலுமே முத்துக்குமரன் சௌந்தர்யா விட 2 மடங்கு ஓட்டிங் ஜாஸ்தி தான் இருக்காரு. ஸோ ஆப்வியஸ்லி இந்த ஒரு சீசனை வின் பண்ணுறதுக்கு முத்துக்குமரன் டிசர்வான பர்சன் அப்படிங்கிறது நமக்கு எல்லாமே தெரியும். இருந்தாலும் பிக் பாஸ் நம்ம கணிக்க முடியாத ஒன்று. லாஸ்ட் மினிட்ல என்ன வேணால் மாறலாம். ஏன்னா சௌந்தர்யா எப்பயும் எலிமினேட் ஆகிடுவாங்கன்னு நினச்சோம். கிட்டத்தட்ட ஃபைனல் ஸ்டேஜ் வரைக்கும் வந்திருக்காங்க. அப்படிங்கும் பட்சத்து கண்டிப்பாக அவங்க வின் பண்ணாலும் ஆச்சரியத்துக்கு இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். தொடர்ந்து ரன்னர் பிளேஸ் இருக்கு இல்லையா, இதில் சௌந்தர்யாவுக்கும் விஜய் விஷாலுக்கும் பயங்கரமான ஒரு போட்டி போய்கிட்டு இருக்கு. ஏன்னா ஓட்டிங்கும் அவங்களுக்கு அந்தளவுக்கு வந்துகிட்டு இருக்கு. கடைசியாக நம்ம பார்த்துருந்த ஓட்டிங் அடிப்படையில் பார்த்தோம் அப்படின்னா 5th பிளேஸில் பவித்ரா வருவாங்க, 4th பிளேஸில் ரயான் அவர்கள் வருவாங்க. இவங்க 2 பேருமே பார்த்தீங்கன்னா டைரக்ட் எவிக்ஷன் அப்படின்னு ஃபைனல் அன்னைக்கு அவங்க 2 பேர்த்தையும் எலிமினேட் பண்ணி வெளியில் கூட்டி வந்து விஜய் சேதுபதி அவர்கள்ட்ட பேசுவாங்க. தொடர்ந்து ஃபைனல் 3 இருக்கு இல்லையா, இவங்க 3 பேரை விஜய் சேதுபதி அவர்கள் வீட்டுக்குள்ளே போயிட்டு பேசிட்டு அவங்கள கையை பிடிச்சி கூட்டி வருவாங்க. இதற்கு முன்னாடி 2 பேர் தான் அந்த மாதிரி கூட்டி வந்து பழக்கம். ஆனால் போன சீசன் கமல் சார் வந்து மாயாவை இருக்கும் போது 3 பேரை தான் கூட்டி வந்தாங்க. ஸோ இந்த சீசனில் பார்த்தீங்கன்னா இவங்க 3 பேரையும், அதாவது முத்துக்குமரன், விஜய் விஷால், சௌந்தர்யா இவங்க 3 பேரையும் தான் ஃபைனல் ஸ்டேஜுக்கு கூட்டி வர போகிறாங்க. இவங்க 3 பேர்த்து மேலே யார் மேலே பச்சை லைட் தெரியுது, யார் மேலே ரெட் லைட் தெரியுது அப்படிங்கிறத போடுவாங்க. யார் மேலே ரெட் லைட் தெரியுதோ அவங்க அந்த இடத்துக்கு எவிக்ட் ஆயிடுவாங்க. ஃபைனல் 2 இருக்கும். ஸோ அவங்களில் ஒருத்தவங்க தான் வந்து ப்ரைஸ் கிடைக்க போகுது. கண்டிப்பாக இந்த தடவை முத்துக்குமரன் அவர்கள் தான் டைட்டில் வின் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்கும் நல்லாவே தெரியும். இருந்தாலும் பொறுத்திருந்து வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அண்ட் தொடர்ந்து முத்துக்குமரனுக்கு எவ்வளோப்பா பரிசு தொகை கொடுக்கப்படும் அப்படின்னா 50 லட்சம் ரூபாய். ஆனால் டோட்டலாக 50 லட்சமும் வராது. இந்த மணி பாக்ஸ் டாஸ்க் இருக்கு இல்லையா, அதில் எடுக்க போகிற மணி 1 by 1 கூட இங்கே ப்ரைஸ் அமௌண்ட்லேருந்து குறையும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அப்படி பார்க்கும்போது கிட்டத்தட்ட எல்லாரும் பணம் எடுத்தது போக மீதம் இருந்தது 40,50,000 ரூபாய் இருந்துச்சு. முத்துக்குமரன் ஆல்ரெடியே பணப்பெட்டியில் ஒரு 50,000 ரூபாய் எடுத்துட்டாரு. அப்படி பார்க்கும்போது முத்துக்குமரன் அவர்களுக்கு கிட்டத்தட்ட 41 லட்சம் ரூபாய் முத்துக்குமரன் அவர்களுக்கு டைட்டில் வின்னிங் ப்ரைஸ் அமௌண்ட்டாக கிடைக்கும். அண்ட் இந்த ஒரு சீசனில் முத்துக்குமரன் அவர்கள் வின் பண்ணால் தமிழை மட்டுமே மூலதனமாக கொண்டு கூட நம்மளால் லைஃப்பில் வின் பண்ண முடியும் அப்படின்னு எத்தனையோ இளைஞர்களுக்கு ஒரு உத்வேகமாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் நான் நினைக்கிறேன். நீங்கள் யார் வின் பண்ணுவோன்னு நினைக்கிறீங்க? மறக்காமல் கமெண்ட் பாக்ஸ் ஷேர் பண்ணுங்க. இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.